Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So இந்த வீடியோவில் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரீசெண்டாக ஆத்மநிர்பர் பாரத் அபியான் கீழே ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 கீழே என்னென்ன சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் என்ன, யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன, டார்கெட்டட் பிடிஎஸ்னால் என்ன, கரண்ட்டாக நம்ம இந்த பிடிஎஸை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டில் எப்படி இருக்குது அண்ட் அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் லான்ச் பண்ண ஒரு திட்டம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1, 2020 இருந்து நேஷன் வைடு, அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா பைலட் பேசிஸில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ஸில் மட்டும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா டு இன்ட்ரடியூஸ் த நேஷன் வைட் போர்ட்டபிலிட்டி ஆஃப் த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ், அதாவது ரேஷன் கார்டு இருக்கிறவங்க நாட்டில் எங்கேனாலும் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 கீழே வர்றவங்க. ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரேஷன் கார்டை அவங்க எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ் ஷாப், நம்ம இதில் ரேஷன் கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது முக்கியமாக யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இப்போது இந்த கொரோனா டைமில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட 37% நம்மளுடைய இந்திய ஜனத்தொகையில் 37% வந்து இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். ஸோ இவங்களுக்கு தான் வந்து இது மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு பை சப்சிடைஸ்ட் ரைஸ். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்குலாம் நிறைய பேர் வேலை பார்க்க வந்திருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து புலம்பெயர்ந்து வராரு அப்படின்னா அவருக்கு வந்து தகுந்த ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இல்லை, அதை வந்து வேலைக்காக தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு தேவையான உணவுகளுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ரேஷன் ஷாப்பில் கூட போய் வாங்கிட்டு அவரோட அந்த பாவர்ட்டி ஹங்கர் இது எல்லாமே வந்து குறைக்கப்படும். ஸோ இது சப்சிடைஸ்டு ரைஸ் அண்ட் wheat from any ration shop in the country so long as their ration cards are linked to Aadhaar. அவங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஆதார் கார்டோட இணைச்சிருக்கணும். ஸோ இட் வுட் இன்டகிரேட் த எக்ஸிஸ்டிங், இப்போ இருக்கக்கூடிய இந்த பிடிஎஸ் சிஸ்டம், பிடிஎஸ்னால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஒவ்வொரு ஸ்டேட்டோட இந்த பிடிஎஸ் சிஸ்டம் போர்ட்டல் இல்லை ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸோட, அதாவது ஸ்டேட்டையும் இந்த சென்ட்ரல் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வி ஆர் லிங்கிங் ஆதார் கார்டு வித் அவர் ரேஷன் கார்ட்ஸ். ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே கவர்மெண்ட் என்ன என்ஷூர் பண்ணுதுன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, இது ரெண்டும் மக்களுக்கு மத்தியில் இருக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அதாவது தேவையான அளவு குவாலிட்டியான ஃபுட்டு அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில், அதாவது கொடுக்கக்கூடிய ஒரு சீப்பான ரேட்டில். இப்போ 1 கிலோ அரிசி ₹1 எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூரல் பாப்புலேஷன், கிராமப்புற மக்களுக்கு வந்து 75%, அண்ட் அர்பன் பாப்புலேஷனில் 50% வந்து கவர் பண்ணுது இந்த ஸ்கீம் கீழே, இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே. ஃபார் ரிசீவிங் சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் அண்டர் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இப்போ நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ஒரு குறிப்பிட்ட யாருக்கு முடியாதோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் இருக்கும். வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு கார்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ப்ராப்பரான ஃபுட்டு வந்து போய் சேரணும், ஃபுட் கிரெயின்ஸ் போய் சேரணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு 5 கிலோ ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஒரு பர்சனுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து வாங்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆள் கணக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு ₹3, ₹2 வந்து வீட்டு ஒரு கிலோ வீட் வந்து ₹2, 1 கிலோ கோர்ஸ் கிரெயின்ஸ் மித்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ₹1 சொல்லிட்டு சப்சிடைஸ்டு அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதில் கொடுக்குறாங்க. சப்சிடைஸ்னால் என்ன, மானியம். டு என்ஷூர் த ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் த புவரஸ்ட் ஆஃப் த புவர், நான் சொன்ன மாதிரி இந்த பிபிஎல் இவங்க தான் வந்து புவரஸ்ட் ஆஃப் புவர். த எக்ஸிஸ்டிங் அந்தியோதய அன்ன யோஜனா, இது இந்த திட்டத்துக்கு கீழே எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லையும் மினிமம் ஆக்சுவலி வந்து 35 கிலோ ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டு ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸிஸ்டிங்
ஸ்கீம் வந்து என்ஷூர் பண்ணும். அந்தியோதய அன்ன யோஜனா. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் விமன் இல்லை லாக்டேட்டிங் மதர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக் ஹோம் ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 600 கேலரி அண்ட் 18 to 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆஃப் அட்லீஸ்ட் 6000 ரூபாய் ஒரு 6 மாதத்துக்கு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டு அண்டு 600 கேலரி அண்ட் 18 to 20 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்குன்னா ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் கீழே. பிகாஸ் அந்த டைமில் இந்த ப்ரெக்னென்ட் விமன் அப்போ வந்து குழந்தை அந்த வயிற்றில் குழந்தைக்கான சத்து வந்து மதர் எடுத்துக்கிறதுல தான். மதரே ஒழுங்காக எடுத்துக்கிறாங்கன்னா வரக்கூடிய குழந்தையும் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியண்ட்டாக வந்து பிறக்கும். ஸோ அதனால் இவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு இது தேவைப்படும். ஸோ அதனால் இது வந்து 2 பேரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்டு வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட அந்த ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்கான பர்பஸ்க்கோட ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க, யார் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 18 இல்லை 18க்கும் மேற்பட்ட வயதில் உள்ளவங்க தான் வந்து வாங்கிக்கலாம். எல்டஸ்ட் உமன் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஏஜ் 18 years or above will be the head of the household for the purpose of issuing ரேஷன் கார்ட்ஸ். அண்ட் சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ளவங்க they are to receive the free hot meals. அண்ட் இதில் யார் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்கேஸ் ஸ்டேட்டுகிட்ட வந்து ஃபுட் கிரெயின்ஸோட சப்ளை வந்து கம்மியாக இருந்தது, ஃபுட் கிரெயின்ஸ் போதிய அளவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட்ஸுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து 1965 இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டு இம்ப்ரூவ் த ஹெல்த் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ டு ப்ரொவைட் கிரெயின்ஸ் டு காமன் பீப்புள் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ். ஸோ இந்த இது மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா எசென்ஷியல் கமாடிட்டிஸையும் ப்ரைஸ் எல்லா ரீஜன்லேயும் ஒரே மாதிரியான விலை இருக்கணும். மெயின்டைனிங் த ஸ்டெபிலிட்டி இன் த ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அண்ட் ஆல்சோ இந்த ப்ரைவேட் ட்ரேடு அவங்களோட இதுக்கு மேலே செக் வைக்கிற மாதிரி கீப்பிங் எ செக் ஆன் ப்ரைவேட் ட்ரேட் ஹோர்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங். ஸோ அந்த பிடிஎஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட அந்த முதல்வன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லேட்டர் வந்து இந்த பிடிஎஸை வந்து டார்கெட்டட் பிடிஎஸ்ன்னு சொல்லி 1997 மாற்றினாங்க. இது வந்து 1965 கொண்டு வந்தது. லேட்டர் 1997 டார்கெட்டட் பிடிஎஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இதில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாப்புலேஷனை 2ஆக பிரிக்கிறாங்க, அபவ் பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன். எந்தெந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லாம் பிபிஎல் கீழே எலிஜிபிளாக இருக்கோ அவங்க தான் தே வேர் மேட் எலிஜிபிள் ஃபார் சப்சிடைஸ்டு பர்ச்சேஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஃப்ரம் த ரேஷன் ஷாப். அவங்க மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் கொண்டு வராங்க. But the poorest of poor, Antyodaya Anna Yojana households will continue to receive. பிபிஎல்க்கும் கீழே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா வில் ஹெல்ப் தெம் டு ரிசீவ் அட்லீஸ்ட் இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கும் 35 கிலோ ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்குற மாதிரி திஸ் அந்தியோதயா அன்ன யோஜனா ஆர்கனைசேஷன் வில் மேக் ஷுர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராக்டிஸ் இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இவ்வளோ நேரம் பார்த்தோமா இது கீழே 81 கோடி பர்சனுக்கு. ஆக்சுவலாக அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் இருக்குன்னு சொன்ன மாதிரி பட் நார்மல் லைஃப் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு கூட வந்து அதே கலரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இருக்குள்ளே பெரிய பிரச்சனைன்னு பார்க்கலாம். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 கீழே 81 கோடி மக்கள் வந்து தே ஆர் பையிங் த சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ். நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இது இந்த ரேஞ்ச்லாம். ஸோ திஸ் இஸ் ரிசீவபிள் ஃப்ரம் தேர் டெசிக்னேட்டட் எஃபிஎஸ். டெசிக்னேட்டட் எஃபிஎஸ்னால் எந்த ஏரியாவில் நம்ம இருக்கோமோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப் கடை ஆஃப் த டிபிடிஎஸ் டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 23 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் வந்து ரேஷன் கார்ட்ஸ் வந்து 80 கோடி பெனிஃபிஷியரிஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸே எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஃபேமிலி ராஜஸ்தானில் இருக்குது, பட் அவர் மட்டும் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. ராஜஸ்தானில் அவங்க ஃபேமிலி ஒய்ஃப் அண்டு குழந்தைங்கள்லாம் அங்கே இருக்காங்க. இவர் மட்டும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா ரேஷன் கார்டு இவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஒன்லி த ஒய்ஃப் கேன் பை தி ஸ்டஃப் அண்ட் இங்கே இருக்கக்கூடியவருக்குனால வந்து ரேஷன் ஷாப்பில் போய் வாங்க முடியாது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராக்டிஸ்.
ஸோ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சிஸ்டத்துக்கு கீழே தட் பெனிஃபிஷியரி வில் பி ஏபிள் டு பை சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் எனி எஃபிஎஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இது வந்து ஒரு கேஸ். நம்ம சொன்ன மாதிரி ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும், ஒர்க்கர் மட்டும் இங்கே இருப்பாங்க, இன்னொன்று மொத்த ஃபேமிலியே இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ பேஸ்ட் ஆன் அ டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் பெனிஃபிஷியரி வில் பி ஐடென்டிஃபைட் த்ரூ த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் இங்கே எங்கே வருது? நம்ம ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணுறோம். ஸோ அது மூலியமாக யூஸ் பண்ணிக்கிறது. திஸ் வில் பி டன் வித் த எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல் டிவைசஸ் இன்ஸ்டால்ட் அட் த எஃபிஎஸ். ஒவ்வொரு ரேஷன் கடை ஷாப்லேயும் இந்த இபிஓஎஸ் அப்படிங்கிற டிவைஸ் வந்து இருக்கும். த பர்சன் கேன் பர்ச்சேஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு விச் ஷீ இஸ் என்டைட்டில்ட் அண்டர் என்எஃப்எஸ்ஏ. அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே ஒருத்தருக்கு இவ்வளோ கிலோ இவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற இருக்குதுல, அது நம்ம எங்கேனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சிஸ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, it is aimed at providing intra-state as well as interstate portability. For example, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜஸ்தான்லேருந்து இந்தியா தமிழ்நாடு அப்படிங்கிறது அது இன்டர்ஸ்டேட் போர்ட்டபிலிட்டி. இது தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் மாற்றினாலும் நம்ம ரேஷன் கார்டே மாற்றணும். ஸோ அது வந்து இன்ட்ரா ஸ்டேட்டு. ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே இது வந்து வித்தின் அ ஸ்டேட், இது பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் ரேஷன் கார்டு. இப்போ த இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிடிஎஸ் போர்ட்டல் இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. இட் வில் ப்ரொவைட் த டெக்னாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி இன்டர்ஸ்டேட் போர்ட்டபிலிட்டி ஆஃப் ரேஷன் கார்ட்ஸ். திஸ் வுட் எனேபிள் அ மைக்ரண்ட் ஒர்க்கர் டு பை ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் any FPS across the country. தி அதர் போர்ட்டல் இன்னொன்று வந்து annavitran.nic.in அப்படிங்கிறதுல அதாவது எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த இபிஓஎஸ் டிவைஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதை வச்சு டேட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வில் பி seen under this portal. In the annavitran portal enables a migrant worker or his family to avail the benefits outside their district but within their state. இந்த annavitran போர்ட்டலுங்கிறது அவங்க டிஸ்ட்ரிக்டை தாண்டி இருக்கக்கூடியதுனா ஓகே, பட் வித்தின் தேர் ஸ்டேட்குள்ளேயே இருக்கணும். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இது கேஸ் 2 இன்ட்ரா ஸ்டேட். இது annavitran போர்ட்டல் யூஸ் பண்ணி a person can buy her share of food grains as per her entitlement under NFSA wherever she is based. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு பர்சனுக்கு தான் அந்த கணக்கு. அந்த ரைஸ் வந்து 3 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு பர்சனுக்கு. ஸோ அந்த தனக்கான விஷயத்தை வாங்கிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கிறவர், அவர் வந்து அவருடைய பயோமெட்ரிக் இது மூலயமா லிங்க் பண்ணி அவர் வந்து இவ்வளோ என் ஃபேமிலி வாங்கியிருக்கு, அந்த ரிமைனிங் எனக்கான பங்கை வந்து எனக்கு இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் பர்ச்சேஸ் சப்சிடைஸ்ட் ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் தேர் ரேஷன் டீலர் பேக் ஹோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், இன்டர் ஆப்பரபிலிட்டி ஆஃப் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்க்குது. தட் இந்த பிடிஎஸ் ரெசிபியன்ட் வந்து எங்கே இருந்தனாலும் தன்னுடைய ரேஷன் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் லெவல் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இட் கிவ்ஸ் யூனிவர்சல் ஆக்சஸ் டு பிடிஎஸ் ஃபுட் கிரெயின்ஸ். யூனிவர்சல் ஆக்சஸ் அதுதான் இந்த இன்டர் ஆப்பரபிலிட்டி ஆஃப் ரேஷன் கார்டு. தென் எம்பவரிங் கன்சியூமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஒரு ரேஷன் கடை போகிறோம். இப்போது ஏங்கிற ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம், பிங்கிற ஒரு ரேஷன் கடை இருக்குது. ஸோ இந்த ஏங்கிற ரேஷன் கடைக்கு போகிறோம், அவங்கள வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை, இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை மிஸ் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே தான் வாங்கணும்னு கட்டாயம் இல்லை, நீங்கள் இங்கே போய்க்கலாம், இன்னொரு கடைக்கு கூட போய்க்கலாம். ஸோ இது வந்து மைக்ரெண்ட் லேபர்ஸ்க்கும் ஓவராலாக பார்க்குறப்ப இது மைக்ரெண்ட் லேபர்ஸ்க்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்பவரிங் த கன்சியூமர்ஸ், ரெடியூசிங் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். சோஷியல் டிஸ்கிரிமினேஷனாக என்னென்ன இதில் இன்க்ளூட் ஆகும், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் மென் அண்ட் விமென்க்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் விமென் அண்ட் ஆல்சோ அதர் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப். அண்ட் ஆல்சோ இந்த சோஷியல் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணுறவங்க, அந்த கேஸ்ட்டு கிளாஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்கள இது பண்ணுறது. ஸோ இவங்களுக்கெலாம் வந்து அங்கே தான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட எடுத்துக்கோங்களேன், இந்த ஒரு கடையில் இந்த செகண்ட் எம்பவரிங் கன்சியூமர் தான் இது அப்படியே வந்து என்ன பண்ணுது, இந்த தேர்ட் பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுது. இட் வில் ரெடியூஸ் த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஒரு இடத்துல நம்மளுக்கான இது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு கடைக்கு தேடி நம்ம போகலாம். ஸோ அது வந்து இதில் தான் கிடைக்குது. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவிங் எஸ்டிஜி. எஸ்டிஜினா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்.
மொத்தம் இதில் வந்து 17 கோல்ஸ் இருக்குது. அதில் கோல் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் ஹங்கர் பை 2030. எஸ்டிஜியில் இருக்கக்கூடிய எல்லாமே 2030 தான் வந்து டார்கெட் இயராக இருக்கும். ஸோ 2030க்குள்ளே இந்த பசியை வந்து அடக்கணும், அதாவது கம்ப்ளீட் எண்டு வந்து ஹங்கருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் புவராக இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 102வது இடத்துல இருக்கோம் அவுட் ஆஃப் 117. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ மோசமான நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இது கொண்டு வரது மூலமாக நம்மளால் எஸ்டிஜியும் அட்டைன் பண்ண மாதிரி ஆச்சு, அண்ட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்லேயும் நம்மளுடைய நாட்டோட மதிப்பு வந்து ஜாஸ்தியான மாதிரியும் ஆச்சு. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் எக்ஸ்க்ளூஷன் எரர். எக்ஸ்க்ளூஷன் எரர்னால் நான் வந்து தனிமையாக்கப்பட்டுருவேனோ, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன சொல்கிறோம், ஆதாரை வச்சு தான் வந்து இந்த ரேஷன் கார்டு ஒர்க் ஆகும். ஆதார் லிங்க் பேஸ் பண்ணி தான் இந்த ரேஷன் கார்ட்ஸ் ஒர்க் ஆகும், அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்மார்ட் கார்ட்ஸ். அண்டு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸை ரெடியூஸ் பண்ணணும், யாரும் வந்து இடையில கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பட் இங்கே இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இன்னும் இந்த ஆதார் கார்டே இல்லை. அண்ட் ஆல்சோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் தான் வந்து மெயினாக இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆர் டொமஸ்டிக் ஒர்க்ஸ். ஸோ அதனால் அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ரேகை வந்து அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய ஆதாரோட மெயின் இதே வந்து நம்மளுடைய தம் இம்ப்ரெஷன் தான். ஸோ அதுவே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படும், வேலையை பார்க்குறதா இல்லை சாப்பாடுக்கு இது பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். இதுதான் எக்ஸ்க்ளூஷன் எரர். நெக்ஸ்ட்டு லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ். லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ்னால் நம்ம ஒரு மாதத்துக்கு இவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு இந்த பர்டிகுலர் ஏங்கிற கடை வந்து 10 கிலோ அரிசி, ரைஸ் அண்ட் 20 கேஜி வீட், அவங்க இதுக்கு கீழே எத்தனை பேர் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருப்பாங்களே அந்த கணக்குப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. இவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஒருவேளை இங்கே போய் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோ இல்லை வேறு யாரோ வந்து வாங்குறாங்க அப்படின்னா இதை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க, பட் யூஸ்வலாக வாங்குறவங்களுக்கு கிடைக்காது. புரியுதா? ஸோ இதுதான் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ். அந்த ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு லிமிட்டில் இருக்கிறப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக போகிறப்போ என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸை டிஸ்டர்ப் பண்ணும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் டேட்டா. அதாவது யார் வந்து மைக்ரேட் ஆகி வராங்க வேலைனால, அண்ட் அதுலேயும் பர்டிகுலராக யார் வந்து புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின இந்த இன்டர் அண்டு இன்ட்ரா ஸ்டேட் டெஸ்டினேஷன்ஸ் பற்றியும் எதுவுமே தெரியலை நம்மளுக்கு. அதுக்கான டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டொமிசைல் பேஸ்டு சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கீம் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேட்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க ஸ்கீம்ஸ் இருக்கும். அதே இது கேரளா போயிட்டோம்னா அந்த ஸ்கீமில் இருக்காது, அதாவது அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வேறு வேறு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் செக்டார் ஸ்கீம்ஸே மாறுது. இப்போ ஆன்டி பாவர்ட்டி, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், வெல்ஃபேர், ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். அண்ட் ஆல்சோ பீப்புள் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்குற எல்லா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து டொமிசைல்டு பேஸ்ட் ஆக்சஸ் தான், எங்கே இருக்கும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். டொமிசைல் பேஸ்ட் ஆக்சஸ் அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் தி பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting and happy learning.